Hello friends and subscribers, welcome back to our channel Cricket Minds. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸை உடனே பாருங்க. சரி ஓகேங்க, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா 4th T20 மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனை தான் இந்த மேட்ச்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம சேனல் வந்து என்ன சொல்ல வரன்ற விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரியும். ஓகே, இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது குறிப்பாக டைம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் 3rd T20 நடக்கல. அதாவது ஃப்ரைடே நைட் 10:30 PM தான் ஆகுது. ஸோ இன்னும் வந்து அந்த 3rd T20 நடக்கல. அதுக்குள்ள நம்ம 4th T20க்கான ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் நமக்கு வந்து இந்த ஜிம்பாப்வே சீரிஸ் சாட்டர்டேல வந்து ஃபைனல் இருக்கிற ரீசன்னா நம்ம அந்த வீடியோ போட்டதுனால இந்த வீடியோ நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 4th மேட்சோட வீடியோ தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து அது ஒரு புது பிச்சில் நடக்கக்கூடிய மேட்ச். நீங்கள் மேபி 3rd மேட்ச்சுக்கும் 4th மேட்ச்சுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சில யோசனைகள் இருக்கலாம். ஸோ அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ எடுக்கும்போது 3rd மேட்ச் இன்னும் நடக்கல. ஸோ 4th மேட்ச்க்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி ஓகேங்க, மேட்ச் வந்து 27 ஜூலை 2025 காலையில் 4:30 மணிக்கு மேட்ச் வந்து நடக்குது. நம்ம இந்தியன் டைம் படி காலையில் 4:30, அவங்களுக்கு வந்து 6 மணி. ஸோ மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்டரஸ்டர் சென்ட் கிட்ஸ் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் வெதர்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வரைக்கும் 28 செல்சியஸில் சன்ஷைன் இருக்குன்ற மாதிரி வெதர் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ஆன் டேல வந்து ப்ரீவியஸாக கொஞ்சம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 175லேருந்து 190 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸான ஒரு ஸ்டேடியம்ன்ற மாதிரி ஸ்டேடியத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ளாட் ட்ராக், ஸோ ஃப்ளாட் ட்ராக்னாலே பேட்டர்ஸ் ஓரளவுக்கு டாமினேட் பண்ணலாம். பேசர்ஸ் நல்ல ஸ்லோயர் ஓன் கட்டர் பால்ஸ் நக்கல் பால்ஸ் எல்லாம் போடக்கூடிய பேசர்ஸ், நல்ல வேரியேஷன் யூஸ் பண்ணக்கூடிய பேசர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர் சான்ஸ் எடுப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னிங்க்கு வந்து வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும். ஸ்பின் பால் நல்லா டேர்ன் ஆகும். யூஸ்டு பிச்சா மாற ஸ்பின்னர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணுவாங்க. தென் வந்து இந்த ஃப்ளாட் ட்ராக்குமே வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு இன்னுமே ஃபேவராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸில் ஆடும்போது இன்னும் அதிக பேட்டிங்க்கு ஆடும்போது ஈஸியாக இருக்குன்ற மாதிரி இந்த பிச்சை பற்றின ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்குது. சரி ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பிரெண்டன் கிங், சாய் ஹோப், ஷெமரன் ஹெட்மேயர், ரொஸ்டான் சேஸ், ரோமன் பவல், ருத்தர்ஃபோர்ட், ஆண்ட்ரே ரசல், ஜேசன் ஹோல்டர், குதிகேஷ் மோட்டே, அல்சாரி ஜோசப், அக்கில் ஹுசேன். இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஒரு பாசிபிளான ஒரு பிளேயிங் 11. கிளென் மேக்ஸ்வெல், மிச்சல் மார்ஷ், ஜாஷ் இங்கிலீஷ், கேமரன் கிரீன், டிம் டேவிட், மிச்சல் ஓவன், காப்பர் காலனி, டுவார்சிஸ், நாதன் எலிஸ், ஆடம் ஜாம்பா, மேத்யூ குக்மன். இது வந்து ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு பாசிபிளான ஒரு பிளேயிங் 11. சரி ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இன்கேஸ் வந்து நம்ம இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சேசிங் வர டீமுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்து ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாகவே இருக்கும்ன்ற மாதிரி ப்ரீவியஸ் மேட்ச் ரெக்கார்டு இந்த ஸ்டேடியத்தோட ஸ்டாட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லுது. ஸோ அது ஒரு ஆப்ஷனாக நம்ம வச்சுப்போம். ஆன் டேல பிச்சு எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணி டெலிகிராமில் டச்சில் இருக்கான்னு அதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஆன் டேல பிச்சு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளேயர்ஸ் அந்த டேல வந்து செலக்ட் பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ் ஃபேண்டசி டீமில் வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி ஓகேங்க, வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஓப்பனர்ஸ் அந்த ஆஸ்திரேலியன் டீமோட ஓப்பனர்ஸ் பார்க்கும்போது யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா பிரெண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் 20 ரன் எதிர்பார்க்கலாம், 20லேருந்து 25 ரன். குறிப்பாக சேஸ் பண்ணும்போது இதை எக்ஸ்ட்ராவாக அதிகமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டிங் 20லேருந்து 25 ரன் ஆடினா ஃபேண்டசி பிளேயிங் லிஸ்ட்டில் ஈஸியாக வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, இந்த சைடு கிளென் மேக்ஸ்வெல்லை வந்து டிஃபரன்ஷியலாக வந்து ஓப்பனிங் அனுப்பி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா மிடில் ஆர்டரில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்ற ரீசன்னாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கு குறிப்பாக சேசிங்கில் வரும்போது மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து ஒரு 30 ரன் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு ஓவரால் 2 ஓவர் போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும் பட்சத்தில் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம். மிச்சல் மார்ஷ் ஸோ வந்து கொஞ்சம் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ரன் அவர்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் சேசிங் பண்ணும் பட்சத்தில். ஓகேங்களா, சரி ஓகேங்க, ரெண்டு டீமோட மிடில் ஆர்டரை நம்ம பார்ப்போம். ஷெமரன் ஹெட்மேயர், ரொஸ்டான் சேஸ், ரோமன் பவல். சரி, ஜாஷ் இங்கிலீஷ், கேமரான் கிரீன், டிம் டேவிட் அண்ட் மிச்சல் ஓவன். ஸோ இந்த ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு மிடில் ஆர்டர், வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஒரு மிடில் ஆர்டர். ஹிட்மேயர் வந்து டாப்பில் ஒரு விக்கெட் ஏர்லியாக போயிடுச்சுன்னா ஹிட்மேயர் டவுன் கீழே தாங்க வரும். ரொஸ்டான் சேஸ் தான் மேலே வருவார். ரொஸ்டான் சேஸ் அண்ட் ரோமன் பவல் எல்லாருமே மேலே வருவாங்க. இன்கேஸ் டக்குன்னு விக்கெட் போயிடுச்சுன்னா ருத்தர்ஃபோர்டு கூட மேலே வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
ஸோ ஹெட்மேயருக்கான ஒரு ஆப்ஷன் ஒரு 15லேருந்து 20 ரன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ரொஸ்டான் சேஸ் பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, பவுலிங்கில் 2லேருந்து 3 ஓவர் போடுறாரு. மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் ஒரு 20லேருந்து 25 ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஹோம் டவுனுன்றதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரோமன் பவல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, பட் ஆனால் சிச்சுவேஷன் டிபெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஒரு ட்ராக்ல நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரோமன் பவலை பொறுத்த வரைக்கும் இருக்கும். டாப்பில் இயர்லியாக 2 விக்கெட் போயிடுச்சுன்னா ருத்தர்ஃபோர்ட் மேலே வந்து பால் பை பால் ஆடி ஒரு நல்ல ரன்ஸ் 30 ரன் 35 ரன் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குங்க. நீங்கள் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமோட டாப் ஆர்டர் குலாப்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டீமை போட்டிங்கன்னா ருத்தர்ஃபோர்டுக்கு அதில் ஒரு அட்வான்டேஜை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாங்க செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமுக்கு நம்ம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்து ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஆஸ்திரேலியானோட மிடில் ஆர்டரை பார்த்தோன்னா ஜோஸ் இங்கிலீஷ் மச் மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். அவே கேம்ஸில் குறிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. டபுள் அட்வான்டேஜ் இருக்க ஒரு பிளேயர்னால நம்ம ஜோஸ் இங்கிலீஷை மஸ்ட் பிளேயராக ட்ரை பண்ணலாம். கேமரன் கிரீயும் ஃபஸ்ட்டு ஆடின 2 மேட்ச்சில் செம பர்ஃபார்மன்ஸ். 3 ஓவர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பேட்டிங்கில் நல்ல டச்சில் இருக்கார். அவரையும் நம்ம கன்சிடர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். டிம் டேவிட்டை வந்து ஆஸ்திரேலியன் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டீமில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு 25 ரன் குயிக் ஃபயர் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள். தென் வந்து ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் இருக்கும். ஸோ கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அவருக்கு இருக்குது. மிச்சல் ஓவனோட டவுன் வந்து எப்போ வேணால் இன்டர்சேஞ்ச் ஆகலாங்க. எப்போ வேணால் மிச்சல் ஓவன் மேலே வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவருக்கான ஒரு ஆப்ஷன் வாய்ப்பு இருந்தால் ஒரு ஓவர் ஆர் 2 ஓவர் வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் அவர்கிட்டருந்து. காப்பர் காலனி பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம ரோமன் பவலுக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அவருமே ஒரு ஓப்பனிங் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். பட் ஆனால் பெருசாக ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பை சான்ஸ் ஒரு லக் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 டீம் போடுறீங்கன்னா ஒரே ஒரு டீம்லையாச்சு ரிஸ்கராக ட்ரை பண்ணி பாருங்கள். காப்பர் காலனியை ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சரி, ஓகேங்க. 2 டீம்ஸோட பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ஹோல்டர், குதிகேஷ் மோட்டே, அல்சாரி ஜோசப், அகில் ஹுசேன், ஆண்ட்ரே ரசிலை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு 10 ரன் எதிர்பார்க்கலாம். ஒரு 2 ஓவர் கொடுக்குறாங்க. ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆண்ட்ரே ரசிலை பொறுத்த வரைக்கும் டெத்தில் பவுல் பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது ஆண்ட்ரே ரசலுக்கு. ஜேசன் ஹோல்டரும் ஓவர்ஸை ஷேர் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள். பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 20லேருந்து 25 ரன் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அந்த ஓவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி. ஸோ 2 ஓவர்ஸ் கன்ஃபார்மாக போடுவாருன்ற ரீசனால ஒரு விக்கெட் 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம் ஜேசன் ஹோல்டர் கிட்டேருந்து. குதிகேஷ் மோட்டே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குதிகேஷ் மோட்டே கிட்ட ஒரு 2 விக்கெட் நான் எதிர்பார்க்குறேங்க. கண்டிப்பாக அதுவே வந்து செகண்டாக பவுல் பண்ணுறாங்க வெஸ்ட் இண்டீஸ். அந்த பட்சத்தில் குதிகேஷ் மோட்டே கன்ஃபார்மாக 2 விக்கெட்ன்றது ஈஸியாக எடுத்துருவார். அவருக்கான ஒரு ஆப்ஷன். டெத்தில் போகிறதுனால அல்சாரி ஜோசப் டெத்தில் 2 ஓவரும், பவர் பிளேயில் ஒரு ஓவரும், மிடில் ஒரு ஓவரும் போகிறதுனால ஒரு 2லேருந்து 3 விக்கெட் நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குற இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸ்லோ லெஃப்ட் ஹேம் ஆர்த்தடாக்ஸ் அகில் ஹுசேன் கிட்டேருந்து ஒரு 2 விக்கெட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்குறேன். ஓகே, பென் துவாரசிஸ் கிட்டேருந்து ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்குறேன். பவர் பிளேயில் ஒரு ஓவரும், மிடில் ஒரு ஓவரும், டெத்தில் 2 ஓவரும் போடக்கூடிய கேப்பபிலிட்டியில் கன்ஃபார்மாக 2 விக்கெட்ன்றது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அவருக்கான ஒரு ஆப்ஷன். டெத்தில் பவுல் பண்ணுறதுனால நார்தன் எல்லிஸ் கிட்டேருந்து ஒரு 2 விக்கெட் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அவருக்கான ஒரு ஆப்ஷன். மிடில் பவுல் பண்ணுறதுனால ஆடம் ஜாம்பா கிட்டேருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். மேத்யூ குக்மேன் கொஞ்சம் அவருக்கான டேவாக இருந்துச்சுன்னா கேமை திருப்பிடுவார். ஸோ அவருக்கான 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் அது அவருக்கான டேவாக இருந்தால் ஒரு 2 விக்கெட்டை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுவாருங்க மேத்யூ குக்மேன். அவருக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். சரி, ஓகேங்க. நமக்கு வந்து தேர்ட் T20 வந்து நம்ம பார்க்கல. ஸோ நமக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை மேட்சோட ஃப்ளோ எப்படி இருக்கும். இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, ரெக்கார்ட்ஸு, ப்ரீவியஸ் ஸ்கோர் போர்டு, ஃபஸ்ட் ஆடின கேம்ஸ் எல்லாம் வச்சு தான் நான் வந்து இந்த ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கேன். அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யார் ஜெயிப்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்த் T20 நம்ம பார்ப்போம். கேமை நல்லா வாட்ச் அவுட் பண்ணுவோம். 5th மேட்ச் பியூரான பர்ஃபெக்டான ஒரு ப்ரெடிக்ஷனை கூட நான் உங்களுக்கு வரேன். மேக்ஸிமம் இது உங்களுக்கு கவர் ஆகும். ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸை வச்சு நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். நான் ஒன்றும் ஏனோதானு சொல்லிடல. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கோர் போர்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணி இவங்களுக்கான ஆப்ஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாரும் குழப்பிக்க வேண்டாம். டெலிகிராமில் டீமை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுப்பேன். என்னோட முயற்சியை பண்ணி நான் கொடுப்பேன். சரி, ஓகேங்க. ட்ரீம் 11 ஃபேண்டசி பிளேயிங் லிஸ்ட்டில் வர வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸை நம்ம பார்ப்போம். சாய் ஹோப் நம்பர் 1, ரொஸ்டான் சேஸ் நம்பர் 2, ஆண்ட்ரே ரசில் நம்பர் 3, ஜேசன் ஹோல்டர் நம்பர் 4, அல்சாரி ஜோசப் நம்பர் 5, குதிகேஷ் மோட்டே நம்பர் 6, கிளென் மேக்ஸ்வெல் நம்பர் 7, ஜோஷ் இங்கிலீஷ் நம்பர் 8, கேமரன் கிரீன் நம்பர் 9, பென் துவாரசிஸ் நம்பர் 10, நார்தன் எலிஸ் நம்பர் 11 and மிச்சல் ஓவன் நம்பர் 12.
ஸோ நான் ஒரு 12 பிளேயர்ஸ் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ட்ரீம் 11 ஃபேண்டசி டீமில் வர வாய்ப்புகள் உள்ள ஒரு 12 பிளேயர்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஃபேண்டசி பிளேயிங் லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள். இது எல்லாருமே உங்களோட ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸு நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கான என்னென்ன ஆப்ஷன்ஸு சொல்லி அதையும் நீங்கள் ஓரளவுக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணி உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸை பிக் பண்ணுறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கரெக்டாகவே இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் சொல்லி நம்புகிறேன். டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. ஸோ நான் ஃபைனல் அப்டேட் எல்லாமே டெலிகிராமில் கொடுக்குறேன். ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். ட்ரீம் 11 விளையாடக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.